டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கம் 112வது மாத கூட்டம். டாக்டர் மூவாவை நெஞ்சால மனமாற வணங்குவோம். ஏன்னா இந்த தமிழ் சமுதாயத்தில் தமிழ் படித்தவர்கள் தமிழை மென்மேலும் படிக்க வேண்டும், சங்க தமிழ் கூட எல்லோரிடமும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த செம்மார்ந்த சிந்தனையில் எளிய தமிழில் தமிழை அமைத்து பாமரரும் படித்து இலக்கியங்களை நுண்பட கற்க வேண்டும் என்று வடிவமைத்தவர் பெருந்தகை டாக்டர் வல்லராசனார் ஐயா அவர்கள். அவரை நெஞ்சார வணங்குவோம், வணங்கி தொடங்குவோம். நான் யோசிப்பேன், நம்ம ஆரம்பிக்கிறோமே டாக்டர் மூவாவை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது சிந்திக்கிறோமா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா உண்மையா நன்றி நன்றி எண்ணுதல் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய விஷயம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம் ஒவ்வொருத்தரும், ஆனா அந்த நன்றி நமக்கு செய்தவர்களை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தல் என்பது மிக மிக முக்கியம். அதனால ஐயா அவர்களை நெஞ்சார வணங்குவோம் என்று சொல்லி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது வள்ளுவனாரின் குரல். நானும் குரலை சொல்லிவிட்டேன். எடுத்துரைப்பது என்பதுதான் படித்த கல்வியினுடைய ஒரு பண்பாடு. அந்த வகையிலே படித்தவர்கள் பேசுவதிலே முனைந்து நிற்க வேண்டும். பேசுவதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் சுவைபடவும் கேட்பவர் ஐயோ இவர் இன்னும் பேச மாட்டாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கேட்கணும். ஏன்னா இது சமீபத்தில் நமக்கு நிறைய இது போல, ஏன்னா தமிழர்கள்ட்ட ஒரு பெரிய குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒலி வாங்கி கட்சா விட மாட்டாங்க, அதுவே அழுகுற அளவு பேசினே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மைக்கு கடிச்சா மைக்கே அழுவுமா, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சமீபத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கோம். நம்ம அரங்கத்தில் அப்படி இல்லை, 5 நிமிஷம் வைக்கிறோம், 5 நிமிடத்தில் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்களுக்கும் தலைமை தாங்கும் ஐயா அவர்களுக்கும் நடமாடும் திருக்குறள் ஐயா அவர்களுக்கும் இங்கு வீட்டிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள். வணக்கம் போல் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தலைப்பு மூவருடைய மணிமொழிகள். அவருடைய ஒவ்வொரு புத்தகமும் சொல்லியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அனைத்துமே மணிமொழிகள் தான். அதை தனியாக எடுத்து வழங்குகின்ற வாய்ப்பினை வழங்கிய ஐயா அவருக்கு நன்றி. மண்குடிசையில் கூட நிறைய மணிமொழி இருக்குது. நமக்குள்ள நெருங்கி செல்வ 2, ஒன்று மனம், மற்றொன்று உடம்பு. மண்குடிசையில் சொல்றாங்க, நமக்குள்ள நெருங்கி செல்வ 2, ஒன்று மனம், மற்றொன்று உடம்பு. மனதையும் நல்ல வழியில் காப்பாற்றி உடம்பையும் நோய் இல்லாமல் காப்பாற்றினால் அந்த வாழ்க்கை தான் வெற்றி மிகுந்த வாழ்க்கை. மண்குடிசை அணித்தி வராத பக்கம். நம்ம நமக்கு நிறைய செல்வம் இருக்கு, ஆனா நமக்கு இயற்கை நெருங்கிய செல்வம் 2 தான். ஒன்று மனம். இந்த மனம் நம்மகிட்ட தான் இருக்கு, ஆனா நாம் அந்த மனத்தை ஆளவில்லை. நம்முடைய மனம் என்பது பல்வேறு வகைகளை தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கட்டுப்படுத்தி வளர்க்கக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும். அந்த உரம் வேண்டும். அதற்கு திருக்குறள் படிக்கணும். திருக்குறள் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகள், அந்த உள்ள உறுதித்தன்மை நாம் பெற வேண்டும். மற்றொன்று உடம்பு. உடம்பு என்பது உள்ளந்தான் நமக்கு இருக்கு, ஆனால் உடம்பு சுற்றுச்சூழல்களில் பாதிக்கப்படக்கூடியது, நோய்கள் வரக்கூடியது, மற்றும் நோய்களால் தாக்கப்பட்டு உடம்பு கிடக்கூடியது. இருந்தாலும் அதை நம்ம காப்பாற்றுறோம். இந்த 2ஐயும் காப்பாற்றினால்தான் அந்த வாழ்க்கையை தான் வெற்றி மிகுந்த வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஆனா நம் மக்கள் பொதுவாக உள்ள உறுதியோடு கிடையாது. உள்ள அவங்களுக்கு உறுதியற்ற தன்மையால அவங்க நெஞ்சம் ரொம்ப விழுங்கி போயிருக்கு. மெலிந்த நெஞ்சம் உடைய மக்கள் என்ன செய்ய முடியும்? கோயிலிலும் பூசைகளையும் நல்லோர் கூட்டத்திலும் சோர்ந்த நேரத்திலும் மட்டும் அறநெறியை போற்ற வேண்டும். அந்த அறநெறியை போற்றுவதற்கு உள்ள உறுதி வேண்டும், மனத்தின்மை வேண்டும், வினைத்திற்ப வேண்டும். அது இல்லை. மெலிந்த மனமுள்ள சாதாரண மக்கள் அவங்க என்ன செய்ய முடியும்? கோயிலில் போயிட்டு வேண்டுவாங்க, ஐயா எனக்கு இது கொடு, அதை கொடுக்கிறத தீர்த்தவையும் சொல்லுவாங்க. பூஜையில் உட்காந்து அவங்க விருப்பப்பட்ட சாமியை கும்பிடுவாங்க. அது பயனற்றது. எல்லோரும் நல்ல கூட்டத்தில் பேசுவாங்க, இதே நம்ம நல்ல கூட்டம், இந்த கூட்டத்தில் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நடக்க முடியாது. நல்ல கூட்டத்திலும் சோர்ந்த நேரத்திலும் எதுவுமே இல்லை, உடல் சோர்ந்து உள்ள சோர்ந்து போகும்போது அப்பதான் அறநெறியை போற்றுவாங்க. மற்ற நேரங்களிலும் பிழைக்கும் வழியை எப்படியாவது பணம் தேடி பிழைக்கும் வழியை தான்
நாடுகிறார்கள். பிழையான வழியானாலும் பிழைக்க வழிதான் அவங்க தேடுறாங்க. எப்படியாவது பிழைக்கணும், பணம் வேணும் என்ற நிலை இப்போ ஆகிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் பரவாயில்ல, பூர்வ காலத்தில் இப்போ வந்து ரொம்ப மோசம். பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் வந்து தெய்வமும் பணமும் ஒன்றா வச்சா எல்லாம் தெய்வத்திட்டு போக மாட்டாங்க, அது பணத்துக்கிட்ட போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னைக்கு. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த உள்ளது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர நம்ம தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என்று நம்பு. இது வந்து நம்பிக்கை என்ற நூலில் வந்து டாக்டர் மோ சொல்றாங்க. தமிழ் அப்போ அந்த காலத்துலேயே எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இப்போதுள்ள காலம் வந்து தமிழ் வந்து விருப்பப்படம் ஆயிடுச்சு. பயிற்று மொழியாகவும் இருந்த அந்த தமிழ் வந்து நமக்கு வந்து ஒரு விருப்பப்படம் ஆயிடுச்சு. தமிழை கற்றால் உண்மை இல்லை, அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது யாரால் தள்ளப்பட்டது என்றால் அது மக்களும் ஒரு காரணம், ஆட்சியாளர்களும் ஒரு காரணம். இந்த தமிழ் வந்து தான் நம்மளை வந்து ஒன்றிணைக்கும். நம்மளாம் சாதி, மதம், மொழி, இனம், அப்புறம் நிறைய இருக்கு பிரிவினைகள். அத்தனை இருந்தாலும் வந்து அது வந்து நம்மளை பிளவுபடுத்துது. அந்த பிளவுபடுத்துகிற அந்த வேலை தான் இப்போ போயிட்டு இருக்க தவிர நம்மளை ஒன்றிணைக்கிற வேலை ஒன்றும் கிடையாது. தமிழ் என்று சொன்னாலே வந்து ஐயோ ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படி சொல்லிட்டு போறாங்க மக்கள். சிறுபிள்ளை கூட சொல்லிட்டு போறாங்க. இந்த நிலைக்கு என்ன காரணம்? தமிழ் இல்லாத சிறப்பு என்ன இருக்கு? உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி தான். உலகம் தோன்றி பல கோடிகள் ஆண்டுச்சு. மனிதன் தோன்றி பல 50,000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் மொழிகள் தோன்றியது தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ் மொழி தான் என்பது உலக ஆராய்ச்சியில் சொன்ன உண்மை. அந்த உண்மையை வந்து இப்போ நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் கிடைக்கிற கல்வெட்டு வந்து 25,000 கல்வெட்டு கிடைக்கும். அதில் வந்து 65,000 கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு தான். மிக மிக தொன்மையான கல்வெட்டு தமிழ். ஆனால் அது கூட என்ன பண்ணிட்டாங்க நம்மளுங்க, தமிழ் பிராமின் மாற்றிட்டாங்க. பிராமி பிராமன் சொல்லி வச்சிருக்காங்க. அது பெரிய கொடுமை. அது அந்த தமிழ் கல்வெட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் தொல்பொருளாய்த்துறை மாணவராக இருந்த போது அந்த தமிழ் கல்வெட்டு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் வேற. வள்ளுவர் வந்து அந்த காலத்தில் எழுத்து தான் எழுதியிருக்காங்க. கா என்பது ஒரு இயேசு பெருமானுடைய அந்த குறிமாறு இருக்கு கா. அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் அப்படி இருக்கு. அந்த தொன்மையான மொழியை வந்து 5 மொழிகள், ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், தமிழ், சமஸ்கிருதம். தமிழ் தவிர அத்தனை மொழிகள் அழிஞ்சு போச்சு. பேச்சு வழக்கில் இல்லை. இந்தியாவில் பேசக்கூடிய சமஸ்கிருதவாதிகள் வந்து ஒரு 25,000 பேர் கூட இல்லை. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. இருந்தாலும் அந்த சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுக்குறதில்லை. அதை பற்றி சிந்திக்கல. தமிழ் வளரணும், தமிழ் வளரணும் சொல்கிறோம். இப்படி வளரும், நம்ம முயற்சி எடுக்கல. நம்ம திருக்குறள் வந்து இந்தியாவினுடைய ஒரு நூலாக வர வேண்டும், உலக நூலாக வர வேண்டும் ஆசைப்படுறோம். நம்ம நாட்டிலேயே அது இல்லாமல் இருக்கு. தமிழ்நாட்டிலே அது திருக்குறள் கிடையாது. திருக்குறள் வந்து ஒரு ஒதுக்கியப்பட்ட ஒரு நூலாக போயிடுச்சு. இந்த நிலை மாறணும்னு சொன்னால் நாமெல்லாம் வந்து தமிழ் ஒன்றையே தான் தமிழர்களை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த உள்ளது. அந்த எண்ணத்தை கொண்டு நம்ம வந்து அதை தமிழையும் போற்ற வேண்டும், திருக்குறளையும் போற்ற வேண்டும். இன்னொரு முக்கியமானது, நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது நான் தொல்பொருளாய்த்துறை மாணவனாக இருந்தேன். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அந்த ஆராய்ச்சி செய்வோம், புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்வோம். புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த எழுத்துக்கள்லாம் நாங்கள் அந்த காயின், சோழா காயின், சோழனுடைய அரசு, பாண்டியன் அரசு காயின்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நானே 2-3 கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த காயின்கள் இருக்கும்போது அதை எடுத்து படிக்கும் பொழுது ஒரு பக்கம் தமிழ் இருக்கும், இன்னொரு பக்கம் அரசனுடைய அந்த சிலை, அதோடைய முத்திரை இருக்கும். ஆனால் இன்று நம்ம காயின் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் பாரத்னு ஒன்று இருக்கும் ஒரு பக்கம் ஹிந்தியில் இருக்கும், பாரத்னு இருக்கும், ஒரு பக்கம் இந்தியா பாரத்னு, 2 தான் பாரத்னு இருக்கும். இது எதை காட்டுறது சொன்னால், வருங்காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த ஆராயும் பொழுது இந்தியாவில் வந்து 2 இடம் தான் வளர்ந்துருக்கு. ஒன்று ஹிந்தி பேசக்கூடிய இனம், இன்னொன்று ஆங்கிலம் பேசக்கூடிய இனம். அப்படின்ற வரலாறு போயிடும். இப்போ ஆங்கிலத்தை விரட்டிட்டோம், ஆங்கில மொழி விரட்டல. அந்த பித்து இன்னும் குறையில. ஆங்கிலம் வந்து அழகாக பேசினாதான் சிறந்தம்னு சொல்றாங்க. ஆங்கிலம் என்பது ஒரு மொழியை தவிர அறிவு கிடையாது. அந்த நிலையை நம்ம மாற வேண்டும். அப்படி என்ன பண்ணணும்? நம்ம நாட்டில் 32 மாநிலம் இருக்கு. 32 மாநிலத்துக்கு அந்தந்த மொழிகளுக்குரிய சிறப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அம்பேத்கர் சட்டம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாநிலத்திலும் அதனுடைய தொன்மையையும் வரலாற்றையும் குறையாம அந்த மொழிகளை வந்து வழக்கு சொல்றாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரூபாய் ஹிந்தி தான். என்ன பயன் இருக்கு? ஹிந்தி 400 ஆண்டுகள் முன்னாடி தோன்றியது. ஆனால் அது வந்து இன்று ஆட்சி செய்கிறது. காரணம், அதிகாரத்தில் உள்ளது. நம்முடைய மொழி அதிகாரத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தாலும் இங்கே வந்து அதை பயன்படுத்துகிற மக்கள் வந்து அடிமையாக இருக்கிறாங்க. அதை தகர்த்து தெரிய வேண்டும்.
அந்த வகையில் வந்து நம்ம தமிழ் வளர்த்தா தான் வந்து தமிழ் வளரும். அந்த திருக்குறளும் நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும். எப்படியாவது கடவுளின் அருளை பற்றி எண்ணம் ஏற்பட்டால் நல்லதுதான். கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது போல் செய்யும் சடங்கு எல்லாம் லஞ்சம் கொடுக்குது. அது மாதாக்கள் போட்டால் அந்த பிரியாணி போடுவாங்க, அந்த வேளாங்கண்ணிக்கு பெரும்போது இந்த பக்கம் பார்த்தா கூழ் ஊற்றுவாங்க. என்ன பயன் இருக்குது? அதாவது அந்த அப்பயே சொல்றாங்க, கடவுளுக்கு லஞ்சம் கொடுப்பது போல் செய்யும் சடங்காக அல்லவா இருக்கிறது. பெண்கள் படைக்காவிட்டால் தெய்வத்துக்கு கோபம் வரும். தெய்வம் குழந்தைகளுக்கு நோயை கொடுத்து விடும். இதெல்லாம் வந்து பெரிய மூட நம்பிக்கை. இப்போ நம்முடைய மூட நம்பிக்கையில வந்து சொன்னபோது நம்முடைய துணைத்தலைவர் சொன்னது போல கட்சி வந்து ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. சாதியாக இருந்தோம் அது இன்னும் ஒன்றாகலை, இனமாக பிரிஞ்ச ஒன்றாகலை, மதம் பிரிஞ்ச ஒன்றாகலை. இப்போ கட்சியாக பிரிஞ்சிட்டோம். இது கட்சி ஆட்சி, மக்களாட்சி இல்லை. நான் விரும்பின ஆட்சி இது கிடையாது. அம்பேத்கர் விரும்பின ஆட்சி கிடையாது. விரும்பின ஆட்சி இது கிடையாது. கைமை என்ற நூலில் சொல்றாரு பாருங்க, எப்படி ஆட்சி இருக்க வேண்டும், எப்படி தேர்தல் நடக்கும்னு சொல்றாரு. அதை நம்ம பின்பற்ற மாட்டோம். அதெல்லாம் வந்து நல்ல கருத்து குப்பையில போடுறாங்க, குப்பையில தூக்கி முன்ன வைக்கிறாங்க. இதெல்லாம் தக தெரிய வேண்டும். ஏதாவது வந்து இப்போ இயற்கை இருக்கு, சுனாமி வருது, கொரோனா வருது. எல்லாம் கொரோனா என்பது ஒரு சின்ன ஒரு வைரஸ் தான். அதுக்கே நம்ம தாங்க முடியல. அதுக்குரிய கட்டடங்கள் அந்த சொல்ற சோக்காடு கடவுளுக்கு சொல்லக்கூடிய அந்த கட்டடங்கள் மூடி வச்சிடறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது? அது ஒரு பிழைப்பு இடமாக, ஒரு வாழ்வியலுக்கு பயன்படாத ஒரு பணம் சேர்க்கின்ற இடமாக தான் இருக்குது. எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்போ எல்லா கோயிலுக்கும் போனாலும் காசு கொடுத்து போகணும். நாங்கள் முன்னால் போனால் 500 கொடுப்பேன், திருச்செந்தூருக்கு இப்போ 5000 கேட்குறான். எதை பயன் இருக்குது? என்ன நமக்கு ஒரு பெருமை கிடைக்குது? நான் சொன்ன எல்லாமே குடும்பத்தை நான் மட்டும்தான் கேட்பாங்களா? அது பெரிய தொல்லை. அதனால உண்மையான கடவுள் என்பது திருக்குறளோட ஒழுக்கங்களை மக்களுக்கு சொல்வதுதான். மக்களுக்கு சொல்லி நாம் அதை பின்பற்றுவதுதான் உண்மையான கடவுள் தன்மை. இந்த வகையில் வந்து மண்குடிசைன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. வாய்ப்பு தரங்கன்னு தெரியல. மண்குடிசை சரி. அந்த மண்குடிசையில சொல்லக்கூடியது என்ன சொன்னா, மண்குடிசை சொல்லக்கூடிய மணிமொழி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைப்பு வந்து ஒரு மண் குடிசை. இங்கு பாம்பு வரும், பள்ளி வரும், அத்தனை பேர் வரும், எல்லா கட்சிக்காரும் வருவான். கட்சிக்காக வந்து 5 வருஷம் அவனை ஏற்றிட்டா ஒன்றும் செய்ய முடியாது சொல்றாங்க. அந்த சட்டத்தை உடைக்கணும்னு சொல்றாரு. யாரு? டாக்டர் மோ சொல்றாரு. கைமை படிச்சு பாருங்க. கைமையில் சொல்றாரு, அது கூடவே கூடாது. 5 வருஷம் காசு கொடுத்து போறான், 10 கோடி கொடுத்து போறான், 10,000 கோடி சம்பாதிக்கிறான். என்ன பயன் இருக்குது? மக்களை பார்க்குறானா? அந்த இயற்கை தன்மை இருக்கா, இறைத்தன்மை இருக்கா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அமைப்பு. தெரிய வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த உலகத்துல நம்ம எதை கத்துக்கிறோமோ இல்லையோ, ஒருத்தரை மனமாற பாராட்ட கத்துக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய. ஏன்னா அது பாராட்டுறதுனால அவங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, இன்னொருத்தரை பாராட்ட 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 நமக்குள்ள இருக்கிற பொறாமை, ஆணவம், அகந்தை, என்னை விட்டா வேற இல்லை, இந்த உணர்வுகள் எல்லாம் ஒசுங்கி விடும். இல்லைன்னா நான் தான் என்ற அந்த ஈகோ சென்ஸ் நமக்குள்ள அழுத்தமா ஆழமா இருக்கும். அதனாலதான் உளவியல் இன்னைக்கு என்ன சொல்லுது? நல்ல பாராட்டுங்க. இதை நம்ம திருவிக்க அரங்கங்கள்ல நீங்க பார்க்கலாம். எல்லாரையும் பாராட்டுவோம், எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் கொடுப்போம். ஏன்னா அந்த மகிழ்ச்சி நமக்கும் அது மகிழ்ச்சி. இதை செஞ்சு பாருங்க. அதனால்தான் இந்த அரங்கங்கள் எத்தனையோ தாக்கங்களிலும் இன்றும் நிற்கிறது, நிலைக்கிறது, இன்னும் வளர இருக்கிறது என்றால் அது காரணம். யாரையும் நம்ம வந்து அந்த நேரத்துக்கு எதிரில் கூட பேசிடுவோம், நான் இப்படி பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதோட அது முடிஞ்சிடும். நம்ம மனசுக்குள்ள யாரையும் வச்சு பழி வாங்கணும், இவங்களை காலி பண்ணணும் எல்லாம் கிடையாது. எதுல தோணுதோ அதை பேசிடுறது, போயிட்டே இருக்குது, அவ்வளவுதான். அதனால இந்த அரங்கம் அப்படி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி அர்ச்சிதா. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப பூ உலகில் பிறந்து புகழுடன் வாழ்ந்து சிறந்து புகழுடன் எய்திய அறிஞர் அண்ணா அவர்களே இன்றைய உரையின் நாயகன்.
அண்ணா பெரியாரின் மாணவராக இருந்து வந்தார். செப்டம்பர் 17 திமுகவை அண்ணா ஆரம்பித்தார். ஏனென்றால் அன்றுதான் பெரியாரின் பிறந்த நாள். கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தலில் போட்டியிட்டார். 1957ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் நின்று வென்று எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் நுழைந்தார். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் நின்று தோல்வியடைந்தார். அதை பொருட்படுத்தாமல் அடுத்தபடியாக ராஜ்யசபாவில் போட்டியிட்டு அதில் வென்று பார்லிமெண்டில் காலடி வைத்தார் அண்ணா. அங்கு ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தவுடன் அனைவரையும் வியக்க வைத்தார் அண்ணா. ஏனென்றால் ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக், ஐ எம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் அஸ் அ டிராவிடியன் என்று கூறினார். மார்ச் 6, 1967 இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்தது. அதுவரை CN அண்ணாதுரை என்று அழைக்கப்பட்டவர் அன்று முதல் CM அண்ணாதுரை என அழைக்கப்பட்டார். அண்ணா அவர்கள் டென்ஷனை கரைக்க கார்ட்டூன் டிராயிங் மற்றும் கவிதை எழுதுவார். அண்ணா அவர்கள் மொழி மற்றும் நாடு இரண்டையும் இணைத்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அனைவரையும் அன்பால் அழைத்தார். அதனால் அன்பின் தெய்வமானார் அண்ணா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் தலை. சிறு வயதில் நெசவு தொழிலில் ஈடுபட்டார். அதனால் பொறுமை மிகவும் அதிகம் அண்ணாவுக்கு கேரம் மற்றும் தெரு கூத்துகளில் மிகவும் ஈடுபாட்டு உண்டு. ஆங்கிலத்தில் மிகவும் புலமை பெற்றிருந்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மற்றும் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு என்ற வார்த்தைகளை அடிக்கடி கூறுவார். அண்ணா கூறிய வார்த்தைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று. போர்ச்சுகல் தேசம் இந்தியாவின் கோவாவை ஆக்கிரமித்தது. போர்ச்சுகலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடிய மோகன் ரனாடாவை கைது செய்தது போர்ச்சுகல். உலக கிறிஸ்துவர்களின் தலைவரான போப்பால் போர்ச்சுகலிடம் பேசி மோகன் ரனாடாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டார் அண்ணா. சிறையில் இருந்தவரை மீட்டார் அண்ணா. அவரை பார்க்க வந்தபோது சிலையாய் இருந்தார் அண்ணா. இனிய உளவாக இன்னாத குரல் கண்ணீர்ப்ப காய்கம் தற்று. நன்றி. எல்லாரையும் கேட்பேன், ஒவ்வொருத்தரும் பங்கெடுங்க, பேசுங்க, உங்க திறமையை வளர்த்துக்கோங்க. இது பேசுறதுன்றது சார் நான் இவ்வளவு பேசிட்டேன் அப்படின்னா அதோட முடியாது. ஒரு இடத்துலயும் நம்ம வாய்ப்புகளை எவ்வளவு பயன்படுத்துறோமோ அந்த அளவு நம்மளை விரிவாக்கிக்கிட்டே போறோம். நம்ம அறிவை இன்னும் 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 அப்படி போய்கிட்டே இருந்தாதான் நம்மளால அதுல செறிவு பெற முடியும். நான் கத்துக்கிட்டேன். நம்ம என்ன பண்றோம், எல்லாமே ஒரு கவர்ச்சி ஆகிட்டு அந்த பூமியில. உடனே பேர் வரணும், உடனே ஊடகத்துல நம்மளை பாராட்டணும், உடனே பத்திரிகைகள் நம்மளை போடணும், உடனே என்ன விட்டு ஆள் இல்லைன்னு யாராவது எழுதணும், இது நானே பிரைமா இருக்கணும். அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம பாட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவன் பின்னாடி நாய் மாதிரி ஓடி வருவான், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லணும். அதான் வளர்ச்சி. நம்ம போய் நின்று எனக்கு இந்த போட்டோ எடுக்கிறது அதான் பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே இந்த போட்டோ எடுப்பா விடு, நீ முதல்ல நீ எடுத்துக்கோ. போட்டோ எடுத்து இதுல போட்டு நம்மள போட்டோ பிடி, அவன் போட்டு வரணும். அண்ணா நின்று அவர் போட்டோ எடுக்கணும். எனக்கு வேணாம், அவங்களுக்கு டைம் இல்லை. அப்படியே பார்த்துக்கணும். 112வது மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் மாத கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த மாத கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி அளித்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு திருக்குறளாய் பேரறிஞர் அண்ணா. இந்த தலைப்பிற்கு உள்ளே போகுவதற்கு முன் பேரறிஞர் அண்ணா திருக்குறளுக்காக ஆற்றிய சில பணிகளை தெரிந்து கொள்வோம். 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் திருவுருவப் படம் அனைத்து அரசாங்க அலுவலகங்கள், கோர்ட், காவல் நிலையங்கள், பேருந்துகள் அனைத்திலும் இடம்பெற வேண்டும் என அரசாணை வெளியிட்டார். அனைவரிடத்திலும் அன்போடும் பண்போடும் எளிமையாக பழகும் திருவள்ளுவர் ஓவியத்தை வரைந்த வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா ஓவிய பெருந்தகை, அதாவது ஆங்கிலத்தில் நோபல் சோல் என்ற பட்டத்தை அளித்து கௌரவித்தார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலத்தில் 1968 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அதன் விளைவாக சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் ஆய்வுக்கென்று ரூபாய் 3 லட்சம் வைப்பு நிதியாக நல்கப்பட்டு திருக்குறள் ஆய்விருக்கை அமைக்கப்பட்டது. இந்த ஆய்விருக்கை என்றும் நடைமுறை இன்றளவிலும் வெளிநாடுகளில் தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. ஆனால் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த அண்ணா அவர்கள் 1968 திருக்குறளுக்கென்று ஒரு ஆய்விருக்கையை உருவாக்கி 3 லட்சம் ரூபாயும் ஒதுக்கியுள்ளார்.
இதிலிருந்து அவருடைய தொலைநோக்கு பார்வையை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது நாம் தலைப்புக்குள் செல்வோம். அண்ணாவை திருக்குறளுடன் ஒப்பிடுவதற்கு சிறந்த அதிகாரம் எது என்பதை யோசித்து பார்த்த போதும் ஐயா அவர்கள் சொன்ன அறிவுரை ஞாபகத்திற்கு வந்தது. சொல்வன்மை என்னும் அதிகாரம் மிகவும் பொருத்தமான அதிகாரமாக இருக்கும் என்பதால் அந்த அதிகாரத்தில் உள்ள குறள்களை எடுத்து திருக்குறளாய் பேரறிஞர் அண்ணா என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். முதல் திருக்குறள். நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதும் அன்று. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்கும் இல்லை. எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். சொல்வன்மை என்பது உலகத்தில் வெற்றி பெற்ற அனைத்து மனிதர்களாலும் பின்பற்றக்கூடியது ஒன்றாகும். எவருக்கெல்லாம் சொல்வன்மை இருக்கிறதோ பெரும்பாலானவர்கள் அவர்கள் உலகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதனை முன்பே உணர்ந்ததால் என்னவோ பெரியார், அண்ணா போன்றவர்கள் தங்கள் சொல்வன்மையால், பேச்சாற்றலால் இந்நாட்டு மக்களை செம்மைப்படுத்தினர், வழிநடத்தினர். அந்த சொல்வன்மையால் மக்களின் மனதையும் வென்றார்கள் அவர்கள். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். அதாவது கேட்பவரை கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி வந்து விரும்பி கேட்கக்கூடியதாகவும் அமைவதே சொல்வன்மை எனப்படும். அறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு அனைத்து ஊர்களிலும் கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு அவர்களை அழைப்பார்கள். ஆனால் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் தாமதமாகும். ஆனால் அதற்குள் கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் பொறுமையை இழந்து விடுவார்கள். சில பேர் கூட்டத்திலிருந்து கலைந்து விடுவார்கள். ஆனால் அண்ணா வந்துவிட்டார் என்று சொன்ன உடனே அனைத்து மக்களும் திரும்பியும் கூடி விடுவார்கள். சோர்வுடன் இருந்த மக்கள் அனைவருமே அவர் பேச்சை கேட்டவுடன் புத்துணர்ச்சி அடைந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அனைத்து மக்களையும் கவர்ந்தது. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனும் இல்லை. எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம், செல்வம், தோற்றம், வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச வேண்டும். அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு எதுவும் இல்லை என்று வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். இதை நன்கு உணர்ந்த அண்ணா அவர்கள் மக்களிடத்திலேயே பேசும்போது அன்றைய காலகட்டத்திலே பெரும்பாலான மக்கள் படிப்பறிவு இல்லாமலும் எழுத்தறிவு இல்லாமலும் இருந்தார்கள். படிப்பறிவும் எழுத்தரும் மிகவும் குறைந்த சதவீதமே இருந்தது. அந்த மக்களுக்கு எப்படி நம்ம பேசி புரிய வைக்க வேண்டும், நம்ம எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், கொள்கைகளை எப்படி எடுத்துரைக்க வேண்டும், பாமர மக்களுக்கு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த மக்களுக்கு ஏற்ப மொழிகளில் அவர் எடுத்துரைத்தார். பாமர மக்களுக்கும் புரிகின்ற மொழிகளிலேயே அவர் பெரும்பாலும் உரையாற்றினார். அதனாலே அனைத்து மக்களின் மனங்களையும் மக்களின் மனதையும் அவர் கவர்ந்தார். இது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம், ஏல் பல்கலைக்கழகத்திலே, அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகத்திலே அவரை உரையாற்றுவதற்காக அழைத்திருந்தார்கள். அப்போது அங்குள்ள மாணவர்கள் அண்ணாவை சோதித்து பார்க்க நினைத்தார்கள். அவர்கள் பிகாஸ் என்ற வார்த்தையை 3 முறை ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்த முடியுமா என்று கேட்டார்கள். அதுக்கு சற்றும் யோசிக்காமல் அண்ணா சொன்னது, நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் கன்ஜக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சரளமாக பேசி அனைவரையும் திகைப்பில் ஆழ்த்தினார் அவர். சொந்த ஊரிலே பாமர மக்களுக்கு புரிய வேண்டும் என்று எளிய மொழிகளிலே பேசினார் அவர். அதே அண்ணா அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு போகும்போது அங்குள்ள மாணவர்களுக்கு எவ்வளவு மேம்பட்ட உயர்ந்த நிலையிலிருந்து பேச வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலிருந்து பேசி அவர்களின் மனதையும் கவர்ந்தார். இது நடந்தது எல்லாமே 1960 காலகட்டத்திலே. இதற்கு இன்னொரு குறளும் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இணர்வூழ்த்தும் நாரா மலரணையர் கட்டது உணர வெறித்துறையாதார். கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் விளக்கி சொல்ல முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கமழாத மலரை போன்றவர். அண்ணா எப்பயுமே எந்த கூட்டத்திற்கு போனாலும் அங்குள்ள மக்களை புரிந்து கொண்டு அவர்கள் ஏற்றபடி உரையாற்றினார். அவர்கள் அண்ணா பேசியதை மக்கள் அப்படியே உள்வாங்கிக் கொண்டனர். இதற்கு மேலும் 3வது உதாரணமாக, உலக கிறிஸ்துவ மக்களின் தலைவராகவும் அனைத்து கிறிஸ்துவ நாடுகளும் பெரும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரியவராய் திகழ்ந்தவர் போப்பால் அவர்கள். அண்ணா அவர்கள் 6ஆம் போப்பால் அவர்களை வாட்டிகன் சிட்டியில் மாநகரத்தில் சந்தித்தார். அப்படி அவர் சந்தித்து பேசும்போது அண்ணா அவர்களின் பேச்சையில் அவர் கவர்ந்து அண்ணா அவர்களுக்கு என்ன வேண்டும், அண்ணாவுடைய விருப்பம் என்ன, அதை நான் நிறைவேற்ற விருப்பப்படுகிறேன் என்று 6ஆம் போப்பால் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதற்கு அண்ணா அவர்கள் கோவா மாநிலத்தை போர்ச்சுகீஸ் அரசாங்கம்
கைப்பற்றி வைத்திருந்தது. அப்போது 1950 மோகன் ரானடே என்பவர் போராட்டங்களை முன்னெடுத்தார். அதற்காக போர்ச்சுகீஸ் அரசு மோகன் ரானடே என்பவரை சிறையில் அடைத்தது. அவர் விடுதலை பெற்ற பிறகும் அவர் சிறையிலே இருந்தார். அவர் விடுதலை பெற்ற பிறகும் ஜவஹர்லால் நேரு போன்ற எண்ணற்ற தலைவர்கள் முயற்சி எடுத்தும் அவரால் மோகன் ரானடே அவர்களை, சுதந்திர போராட்ட வீரர் அவர்களை போர்ச்சுகீஸ் சிறையிலிருந்து அவரால் வெளியே எடுக்க முடியவில்லை. ஆனால் அண்ணா அவர்கள் ஆறாம் போப்பால் அவர்களிடம் அந்த மோகன் ரானடே என்னும் சுதந்திர போராட்ட வீரரை நீங்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அதனை தட்டி கழிக்காமல் ஆறாம் போப்பால் அவர்கள் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அவர் வாக்குறுதி அளித்தபடியே ஆறாம் போப்பால் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடியே அந்த மோகன் ரானடே என்பவர் விடுதலை செய்யப்பட்டார். அவர் விடுதலை செய்யப்பட்டு இந்தியா கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவர் இந்தியா வந்தவுடனே கோவா என்ற மக்களுக்காக அவர் போராடினார். ஆனால் அந்த மக்களை பார்ப்பதை விட எனது விடுதலைக்காக போராடிய பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே தமிழ்நாட்டிற்கு தான் வந்தார். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் வருவதற்குள் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார்கள். அண்ணா இறந்தாலும் பரவாயில்லை, அவர் சமாதி இடத்தையாவது நான் பார்க்க வேண்டும் என்று, நினைவிடத்தையாவது பார்க்க வேண்டும் என்று முதலில் அங்கு வணக்கம் செலுத்திவிட்டு பிறகுதான் அவர் வேறு இடத்திற்கு சென்றார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா என்ற அரசு இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு என்ற பிரதமர் மந்திரி, இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இருந்தாலும் மோகன் ரானடே அவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை. அண்ணா அவர்கள் எந்த பதவியும் பயன்படுத்தாமல் வெறும் பேச்சாற்றலை கொண்டே, ஒரு உரையாடலை கொண்டே ஆறாம் போப்பால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மோகன் ரானடே என்பவரை சிறையிலிருந்து விடுவித்தார். அடுத்த குறள், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. அதாவது இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த வித்தையை நன்கு கற்றவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஏனென்றால் அண்ணா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு செல்கிறார். அப்போது தேசிய மொழிக் கொள்கை என்ற மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்தியை தேசிய மொழி ஆக்க வேண்டும், இல்லை அலுவல் மொழி ஆக்க வேண்டும் என்று மசோதா முன்மொழியப்பட்டது. அதற்கு அண்ணாதுரை அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு அவையில் இருந்தவர்கள் எல்லாரும், பெரும்பாலான மக்கள் இந்தியை தான் பேசுகிறார்கள், அதனால் அம்மொழியை தான் தேசிய மொழியாக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அண்ணாவோ, காகையும் அதிக எண்ணிக்கையில் தான் இருக்கிறது, அதுக்காக அதை தேசிய பறவை ஆக்க வேண்டியதானே, ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதுபோலதான் இது, பெரும்பான்மை மக்கள் பேசினாலும் அதற்கென்று ஒரு தொன்மை, ஒரு இலக்கியம், ஒரு பண்பாடு எல்லாம் இருக்க வேண்டும், இருந்தால்தான் நீங்க அதை தேசிய மொழியாக செய்ய முடியும் என்று சொல்லினார். இந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தையே அவர்களிடம் எதுவும் இல்லை, பதில் வாதம் எதுவுமே இல்லை. அந்த வாதம் அதோடு முடிவிட்டது. இன்று வரை அந்த வாதம் அதோடு தான் இருக்கிறது. அந்த வாதத்திற்கு இதுவரைக்கும் எவராலும் பதில் அளிக்க முடியவில்லை. இரண்டாவது உதாரணம், அண்ணா அவர்கள் அதே பாராளுமன்றத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவையில் இருந்தவர்கள், தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதால் நீங்க என்ன பலனை அடைவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கும் சற்றும் யோசிக்காமல் அண்ணா அவர்கள், பிரசிடென்ட் இருக்கும் இடத்தை ராஷ்டிரபதி என்று அழைக்கிறீர்கள், பிறகு ராஜ்யசபா லோக்சபா என்று 2 அவைகளை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இதனை ஹிந்தியிலோ சமஸ்கிருத கலந்த மொழியிலோ நீங்க பெயர் வைத்தீர்கள், இதனால் என்ன பலனை அடைந்தீர்களோ அதே பலனை தான் நான் மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதால் அடைய போகும் பலன் என்று எடுத்துரைத்தார். இதற்கும் அவர்களிடம் எந்த வாதமும் கிடையாது. அவர்கள் அந்த வாதத்தை அதோடு முடித்துக் கொண்டார்கள். அதனாலதான் சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல்லை அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து என்று இந்த வித்தையை நன்கு கற்றவர் அண்ணா என்று கூறினேன். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. அதாவது சொல்லாற்றல் படைத்தனாகவும் சோர்வு அறியாதனாகவும் அஞ்சா நெஞ்சம் கொண்டனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது. இதற்கும் மிகவும் பொருத்தமானவர் அறிஞர் அண்ணா அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கும் அவரோட சமாதியில் போய் பார்த்தீர்கள் என்றால் எதையும் தாங்கும் எதையும் இங்கே உறங்குகிறது என்று எழுதியிருப்பார்கள். இதை அவர்கள் பெயருக்கென்று எழுதவில்லை. அண்ணா அவர்கள் பெரியாரிடமிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்தார்கள். அப்போது பெரியாருக்குமே அவர் தனி கட்சி ஆரம்பித்தது பிடிக்கவில்லை. சில தீக்காவில் இருந்தவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்திருக்க கூடாது என்றார்கள். அண்ணா அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகும்போது தீக்காவே சில சமயங்களில் அண்ணாவை எதிர்த்து பேசியிருக்கிறது. பெரியாரும் சில மனக்கசப்புகளால் அண்ணாவிற்கு பிரச்சாரம் செய்யவில்லை.
இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு பெரியாரையும் சரி தீக்காவும் சரி யாரையும் இது வரைக்கும் தரம் தாழ்ந்து விமர்சித்ததில்லை. அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிராமணர்கள் இருந்தாலும் சரி, அவர் திராவிடர் கொள்கையை பின்பற்றினாலும் இதுவரை ஒருவரை கூட தகாத சொற்களால் தாழ்ந்த சொற்களால் அவர் விமர்சித்ததே கிடையாது. அவரை மற்றவர்கள் தாழ்ந்தாலும் நிதானம் பெறாமல் தகுந்த சொற்களை பயன்படுத்தி அவருக்கு பதிலடி கொடுப்பார். ஒன்றைக்குமே நாகரிகம் மீறாதவர், அதே சமயத்தில் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். வகைப்படுத்தியும் சுவையாக கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியை உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள். அதனால்தான் என்னவோ இவ்வளவு பேச்சாற்றல் மிக்க பேரறிஞர் அண்ணாவை மக்கள் முதலமைச்சராக்கினார்கள். சாதாரணமாக முதலமைச்சராக்கவில்லை. இந்திய நாட்டிலேயே முதலாக ஒரு மாநில கட்சி ஒரு ஆட்சியை பிடிக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில்தான். அந்த முதலாக ஆட்சி பிடித்த மாநில கட்சியின் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். இவ்வளவு பேச்சாற்றலை கொண்டவர்களுக்கு உலகம் தக்க பரிசு அளிக்கும் என்பதற்கு போல முதல் மாநில கட்சி முதலமைச்சராகவும் அண்ணா வகித்து இன்று வரை பெருமை சேர்த்து வருகிறார். இறுதியாக திருக்குறள் பணி குறித்து பேரறிஞர் அண்ணா சொன்னதை கூறி நான் என் உரையை முடிவு பெற்றிருக்கிறேன். நமது பெரும் பணி என்பது மக்களுக்கு வாழ்க்கையிலே சந்தேகத்தை நீக்கவும் போக்கவும் நேர்மையை நிலைநாட்டவும் உதவுவதாகும். இதற்கு திருக்குறள் உண்மை பொருள் இதுக்கு திருக்குறள் பெரிதும் பயன்படும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகிறார். குறள் ஏந்தி செல்வோம், நாடு நகரமெங்கும் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பண்பாடு எது என்பதை மக்களுக்கு அறிய செய்வோம் என்றார் பேரறிஞர் அண்ணா. அறம், பொருள், இன்பம் எனும் அரிய முப்பொருளை மக்கள் உணர மட்டுமல்ல நுகரவும் பணியாற்ற வேண்டும் என்று இன்றளவும் பேச்சாற்றலுக்காக பாராட்ட பெறும் பேரறிஞர் அண்ணா கூறியதை நினைவு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குறள் எண் 648. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெறின். அறிவும் ஆற்றலும் நிறைந்தவரின் பேச்சை உலகம் பதிவுடன் கேட்டு புரிந்து நடக்கும். இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவிதை வரிகளை ஆரம்பித்திருக்கிறார். தோன்றிற் புகழோடு தோன்றெனும் வள்ளுவம், தோன்றிற் புகழோடு தோன்றெனும் வள்ளுவம் சான்றென தோன்றிய சான்றாண்மை மிக்கோருள். சாலச் சிறந்தவர், செந்தமிழ் நாட்டையே ஆளப் பிறந்தவர், அன்னை தமிழகத்தை பேணத் தெரிந்தவர் பேரறிஞர் அண்ணாவே. சாலச் சிறந்தவர், செந்தமிழ் நாட்டையே ஆளப் பிறந்தவர், அன்னை தமிழகத்தை பேணத் தெரிந்தவர் பேரறிஞர் அண்ணாவே. குட்டை உருவம், கலைந்த தலையாய், கசங்கிய வேட்டி, கரகருத்த பேச்சு, எவரையும் காயா எளிதான வாக்கினால் கன்றழைக்கும் காராம்பசு உடைய காந்த குரல், ஏழும் கலந்தொழித்த இன்னிசை நாதமென அண்ணாவின் அன்பு அழைப்பை ஏற்றோர் உணர்ந்தார். மலையை உடைக்கும் உளியின் மகிமை மொழியின் சிறப்பில் மனதை மயக்கினார். மலையை உடைக்கும் உளியின் மகிமை மொழியின் சிறப்பில் மனதை மயக்கினார். மூட பழக்கத்தை மண்ணில் புதையென்றார், மூட பழக்கத்தை மண்ணில் புதையென்றார். ஏடு இயம்பும் எழுத்தும் புரிந்தது, நாடு நலம் பெற நூலகம் தேட வைத்தார். நாடு நலம் பெற நூலகம் தேட வைத்தார். பாடுபடுவோர் பகுத்தறிவு பெற்றார், பாடுபடுவோர் பகுத்தறிவு பெற்றார். காடு கழனியில் கற்பனை சித்திரம், மேடை சிறந்தது, மாடம் நிறைந்தது, மாற்றம் நிகழ்ந்தது, மண்ணே மகிழ்ந்தது. கூரை குடிசை மாற்றி கூட்டு பலமாடி மேட்டு குடிபோல் மாணவர் கல்வி கற்றார். சாலை வசதிக்கு பாலங்கள் போட வைத்தார். ஆளுக்கோர் ஆசை அனைத்தையும் கேட்டறிந்து காலத்தில் செய்தார், கடமையாற்றினார். ஆளுக்கோர் ஆசை அனைத்தையும் கேட்டறிந்து காலத்தில் செய்தார், கடமையாற்றினார் என்று சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்திருக்கிறார். கவிதை படைக்கிட்ட பாத்திரூர் ஐயாவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் தலைமை உள்ளிட்ட அத்துணை உறவுகளுக்கும் எனது இனிய நேர
வணக்கத்தை தெரிவிப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவங்க கவிதை கொடுத்துட்றாங்க, தலைப்பு கொடுத்துட்றாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய பிஸியான ஷெடியூலில் இன்னைக்கு காலையில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். கவிதை வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்ற நான் தான் அந்த ரஜினி சொல்லா போல ஒரு மீட்டிங்கில் மணிரத்னம் வந்து அந்த தளபதி படத்தில் சொன்னாராம், அந்த லவ் சீனில் ஃபீல்னாராம். இவரும் நடிச்சு பார்க்குறாரு, அந்த ஃபீலே வரலையாம். ஃபீல் அப்படின்னாராம், என்னத்த ஃபீல் அப்படின்ற மாதிரி பெருசா இருக்குன்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல, கவிதை அவ்வளோ நீட்டெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சலசலப்பு. அப்புறம் தான் யோசனை, நான் எழுதி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து போஸ்ட் ஓட்டர் இருக்கார், அந்த போஸ்டரில் தான் கவிதை எழுதி பழகுவேன் நான். அது இவ்வளோ பெருசாக இருக்கும், நான் எழுதுற 2 வரி தான் எழுதுவாங்க. அதை சுருக்கி எடுத்துன்னு வரும்போது அது பெருசாக வந்துடுதுங்க சின்னதாக எழுதும்போது. நான் ஆனால் 2 வரி தான் நினச்சி எழுதுறேன் கவிதையை. அவ்வளோ பெருசாக இருக்கும்போது அப்போ தான் யோசித்தோம், இனிமேட்டு போஸ்டரில் எழுதக்கூடாது, சாதாரண பேப்பர்லேயே எழுதுவோம் தான். இந்த குறித்த நேரத்தில் இந்த கவிதையை காலையில் தான் எழுதினேன், 10 நிமிஷத்துல. பிழை இருப்பின் மன்னிக்கணும் ஐயா, அப்படி சொல்றீங்க. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். அற்புதமான குரலாக 648வது திருக்குறளை ஐயா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்த்து நான் சில வரிகளை எழுதியிருக்கேன் ஐயா. ஐயனே எனது ஐயனே தாமோதரணி, ஐயனே எனது ஐயனே தாமோதரணி, ஒரு கல்லிலே 2 மாங்காய் என்பது முதுமொழி, ஆனால் நீயோ 2 கல்லிலே அடித்தெடுத்தாய் ஓர் கனிமொழி, மா கனிமொழி. ஆம் சொல்லுதல் யாருக்கும் எளிய என்கிறதோர் குரல், ஆம் சொல்லுதல் யாருக்கும் எளிய என்கிறதோர் குரல், ஆம் சொல்லிவிட்டாய் குரல் ஒன்று நீ, ஆம் சொல்லிவிட்டாய் குரல் ஒன்று நீ, அதன் கரம் பிடித்தே சொல்லுகிறது குரல் 648. அதன் கரம் பிடித்தே சொல்கிறது குரல் 648. ஒருவன் தான் சொல்லும் சொல்லை முல்லை சரமென கோர்த்து, ஒருவன் தான் சொல்லும் சொல்லை முல்லை சரமென கோர்த்து, அச்சரத்தை மக்கள் வாரி அனைத்து உச்சி முகரும் அளவிற்கு, அச்சரத்தை மக்கள் வாரி அனைத்து உச்சி முகரும் அளவு, அவன் தான் சொன்ன வார்த்தையை நகர்த்தினால், அவன் தான் சொன்ன வார்த்தையை நகர்த்தினால், அந்நல்லவனை மக்கள் மனம் கவர்ந்த அம்மன்னவனை, அந்நல்லவனை மக்கள் மனம் கவர்ந்த அம்மன்னவனை வடம் பிடித்து விற்பர் மக்கள் புடம் போட்ட தங்கமென, வடம் பிடித்து விற்பர் மக்கள் புடம் போட்ட தங்கமென. ஐயனே எனது ஐயனே தாமோதரனை, தந்துவிட்டேன் கவிதையை காத்திடுவாய் என் விதியை, தந்துவிட்டேன் கவிதையை காத்திடுவாய் என் விதியை. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் நிறுவனர் செயலாளர் திரு தாமரை அவர்கள் பாதமடைந்து வந்து தலைமையேற்றுள்ள அனைத்து சான்றோர்களையும் வணங்கி, வந்திருக்கும் அனைத்து சான்ற பெருமக்களையும் வணங்கி, அடியின் கவிதையை 12 வரிகளில் முடிக்கின்றேன். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் வள்ளுவரின் வாக்கு, விரிந்துள்ள இந்த பேருலகம் உன்னிடம் பணி கேட்கும், எப்போது எவரால்? இக்கேள்விக்கு விடை எளிது. அலைந்து திரளும் கருத்துக்களை அழகாக தொகுத்து அன்புடன் இனிமையுடன் அள்ளி வழங்கினால், உன் நாவில் ஒளியுண்டு உலகு உன் வழி கேட்கும். முன்னும் பின்னுமாய் முறை தவறி பேசிவிட்டால் முழு சபையும் மூடுவிழா காணும். நேர்த்தியுடன் நீ எடுத்துரைத்தால், நேர்த்தியுடன் நீ எடுத்துரைத்தால் நெடுஞ்சாலை உன் முன்னே விரியும். இனிக்கும் சொற்கள் உன் ஆயுதமாகட்டும், அணிந்து பேசும் ஆற்றலே உன் அரியாசனம் ஆகட்டும், அணிந்து பேசும் ஆற்றலே உன் அரியாசனம் ஆகட்டும். யாரெனினும் எவரெனினும் உனக்கு கீழ்வணிந்து என்ன வழி என்று ஞானம் விரைந்து வந்து கேட்கும். வாய்ப்பு தந்த அடுத்த சான்ற பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க பேச வந்திருக்கேன். அரங்கத்துல பேசுனதோட சரி, அதுக்கப்புறம் இங்கதான் வந்திருக்கேன். ஐயாவோட ஊக்கம் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. என்னோட அரங்கத்துல இருக்கிற டென்னர்ஸ் ஐயாவும் ரொம்ப ஊக்கப்படுத்துவாரு. அடுத்தபடியா
நம்ம ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. என்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வந்து நம்ம ரத்தன் டாட்டா பத்தி கட்டுரை எழுத சொன்னாங்க, எழுதியிருந்தேன். அதுல ஆ முதல் அக்கு வரை அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அவர் எழுதி நான் சென்ட் பண்ணிட்டேன், அனுப்பிட்டாரு அவரோ தென்னார்சாரம். ஐயா வந்து அருமைன்னு சொன்னாரு. அந்த அருமையோட பிரதிபலிப்பு தான் இங்க வந்து நிக்குது. அந்த அருமையை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் நான். அவர் சென்ட் பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணாரு, ஐயா சொன்னாரு அப்படின்னு அதையே அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். ஃபைனலி கவிஞர்ன்ற ஒரு கிடைச்சிருக்கு நம்ம ஐயா. அதுல இருந்து நான் எழுதின கவிதையை படிச்சேன். மொத்தம் 12 சின்னதுதான். தரையும் உறையும் பனி, கபாலம் வெடிக்கும் வெயில், சித்திரையில் தேடினேன் மார்கழியை, மார்கழியில் தேடினேன் சித்திரையை. காலனிக்கு கண்ணாடி மாளிகை, உணவுப் பொருட்கள் நடைபாதையில், பிரிந்த உயிர் கண்ணாடியில், அருந்த காலனி குப்பையில். அறிவாளி ஆவேன் என்று வாங்கிய கைபேசி, இருந்த அறிவை விற்று மற்றவர் படைப்பை பார்க்கிறேன். கண்டித்து வளர்த்தேன், கவலை கொண்டேன், எதுவும் வீணாகவில்லை, பட்டங்கள் பதவியானதில். வறட்சியில் பயிர்கள் வாடியது என்று கவலை கொண்டேன், ஓயாமல் பெய்த மழை இருந்ததும் இல்லாமல் போனது. கட்டுப்பாடுகளோடு பெண் கையில் வந்த பணம், உதவிட மனம் இருந்தும் இங்கு அனுமதி இல்லை. வரிசையில் நின்றேன் இலவசம் என்று, இழந்ததையும் இழப்பதையும் ஆசையில் மறந்து. மையிட்ட கண்கள் என்னை மிரட்டியது, அதிக ஒப்பனைகள் வேண்டாம். அடுத்ததா இன்னொன்னு நான் எழுதுனேன். எங்க போனாலும் கவிதை அப்படியே டக்கு டக்குன்னு வர்றதுனால ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கவிதை வந்துருச்சுங்க ஐயா சொல்லிடுறேன். மரணித்த வீட்டில் மலர்ந்த பூக்கள் மனம் மாறியது ஏனோ, மலர் மீது விழுந்த கண்ணீரால் தானோ. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். பகத்சிங் செப்டம்பர் மாதம் பிறந்த நாள் கண்டவர் பகத்சிங். அன்னை பாரதத்தின் அடிமை விலங்கை உடைக்க உதவிய 5 எழுத்து மந்திரம் நீ. அன்னை பாரதத்தின் அடிமை விலங்கை உடைக்க உதவிய 5 எழுத்து மந்திரம் நீ. மண்ணின் விடுதலைக்காக தன் தலையை ஈந்த தலைவன் நீ. முத்தானவனின் முதல்வன் நீ. பயங்கரவாதி அல்ல நீ, பயம் கலவா போராளி நீ. தூக்கிட்டும் அழியாத தூயவன் நீ. அந்தி சாகும் வேளையில் உன்னை சாய்த்தால் உறங்கி போகும் விடுதலை வேள்வித்தீ என நினைத்தோர், அந்தி சாகும் வேளையில் உன்னை சாய்த்தால் உறங்கி போகும் விடுதலை வேள்வித்தீ என நினைத்தோர் மத்தியில் விடுதலை பூமியில் உச்சி சூரியனின் வெயிலாய் கசிந்தவன் நீ. பிறப்பின் நோக்கமும் இறப்பின் நோக்கமும் தெரியாத மாநிலர் மத்தியில் பிறப்பே பேரின்பமாய் பெற்றிட்ட மானுட மாதிரி நீ. வாழ்வின் பின்னால் ஒளிந்து கொண்டு நியாயம் தேடாத வாலிபன் நீ. சாவின் பின்னால் மறைந்து கொண்டு அனுதாபம் தேடாத பாலினம் நீ. மானுட வளர்ச்சி நீ, இளமையின் எழுச்சி நீ. விடுதலையின் மார்க்கம் அகிம்சை என்போர் மத்தியில் புரட்சி பூக்களால் சுதந்திர மாலை கட்டி வந்த புன்னகை அரசன் நீ. எல்லாம் முடிந்தது என்று சொல்லாமல் தொடர்வார்கள் என் தோழர்கள் என்று சொல்லி சென்றவன் நீ. எல்லாம் முடிந்தது என்று சொல்லாமல் தொடர்வார்கள் என் தோழர்கள் என்று சொல்லி சென்றவன் நீ. தூக்கிடும் போதும் துக்கம் காட்டும் கருப்பு துணியை தூக்கி எறிந்த தூயவன் நீ. தூக்கிடும் போதும் துக்கம் காட்டும் கருப்பு துணியை தூக்கி எறிந்தவன் நீ. மக்களின் விடுதலையே தேச விடுதலை என்பதை மனிதர்கள் மனதில் விதைத்தவன் நீ. கருணை மனுவிற்கே கருணை காட்டியவன் நீ. வாழ்வில் இருளை அகற்ற வந்த சூரியன் நீ. மறையவில்லை நீ. கோடான கோடி இந்திய தாய்மார்களுக்கு மகனாய், சகோதரர்களுக்கு சகோதரனாய், மாணவர் படையின் தலைவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க நீ எம்மான். நன்றி, வணக்கம். நம்முடைய டாக்டர் மூவாவில் ஆய்வு உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி நெல்லை அன்புடன் ஆனந்தியார் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அங்கிருந்து கவிதை எழுதி நமக்கு அனுப்புகிறார். அதை நாம் வாசிப்போம். அதை அவருக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எவ்வளோ வேலை இருந்தாலும் இரவோ பகலோ உட்காந்து அவங்க எழுதுறாங்க. இந்த கவிதையை அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம குரலுக்கு ஏற்ப. இனிய வணக்கம். 112வது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் செப்டம்பர் மாத கூட்டத்திற்கு எனது குரல் கவிதையை அனுப்புவதில் பெருமை கொள்கிறேன்.
திருவிக அமைப்பினை திறம்பட வழிநடத்தும் சொல்வேந்தர் தாங்கள் இட்ட பணியை செய்வதற்கு எப்பொழுதும் சித்தமாய் இருக்கிறோம். தாங்கள் இட்ட பணியை செய்வதற்கு எப்பொழுதும் சித்தமாய் இருக்கிறோம். கவிதையை வாசித்து அருள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கவிதையை வாசித்து அருள பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது கவிதை தொடருது. குறள் 648. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்ற குறள். சொல்லும் விதத்தில் சோர்வு சிறிதுமின்றி உள்ள கிடக்கையில் உடனே பதியும் வண்ணம், உள்ள கிடக்கையில் உடனே பதியும் வண்ணம் சொல்ல வந்த செய்தியை இனிதாய் கோர்த்து கேட்பார் மகிழும் வண்ணம் கருத்துக்களை காத்து சொற்சுவை மெருகேற்றி சுவைபடச் சொல்லுவார்கள் இட்ட பணியினை இவ்வுலகம் விரைந்து ஏற்கும். சொற்சுவை மெருகேற்றி சுவைப்படச் சொல்லுவார்கள் இட்ட பணியினை இவ்வுலகம் விரைந்து ஏற்கும். வகையாய்ச் சொல்வாரின் வாக்கினை இவ்வுலகம் வழிகாட்டாய் ஏற்கும். விரைந்தே செயல்பட பார்க்கும். நெல்லை அன்புடன் ஆனந்தி என்ற இந்த தலைமை உள்ளிட்ட இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பொறுமையோடு நான் சில மணித்துளிகள் பகிரப்போவதை கேட்கும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். முதலில் இந்த தலைப்பு ரொம்ப எவ்வளவு சிந்திச்சிருப்பாங்க ஐயா. மன மாசுகள் அகற்றும் மாமருந்து மகத்துவ குறளே. இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா மாசு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அழுக்கு. நம்ம முதல்ல நான் ஒரு குறள் சொல்லிடுறேன். நம்ம திருவிக அரங்கங்கள்லாம் சொல்ற மாதிரி அந்த மனம் எப்படி இருந்தா என்ன, அதுல மாசு இருந்தா என்ன, அழுக்கு இருந்தா என்ன, அதனால என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும். மனம்ங்கிறது உள்ள இயங்கக்கூடியது, வெளியிலையா தெரிய போகுது, அது உள் சம்பந்தப்பட்டது. அதற்கு என்ன அப்படின்னு ஒரு இது இருக்கும், நிலை இருக்கும். குறள் எண் 34 முதல்லயே அவர் சொல்லிடுறார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இதை விட அருமையா எளிமையா அந்த பொருளை திருவள்ளுவர் சொல்ல முடியாது. ஏன்னா நீ மனதளவுல ஒரு குற்றம் அற்றவனாக, தீய செயல்கள் புரிய எண்ணம் இல்லாதவனாக இருந்தால் மற்ற அறங்கள் எதுவும் தேவையில்லை. அதாவது இப்ப இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் கடைபிடி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதனால என்ன நன்மை அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டா அது அவங்களுக்கு ஒரு ஆறுதல். நான் மனதளவுல தீய எண்ணங்கள்லாம் நான் அழிச்சிட்டேன்னா எனக்கு வேற எந்த அறமும் தேவையில்லை, மற்ற அறங்கள் எல்லாம் ஒரு ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மனம்ங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பூந்தோட்டமா இருக்கணும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நம்ம மைண்டுன்னு சொல்லுவோம். மைண்டை நம்ம பார்க்க முடியாது, பிரெயினை பார்க்கலாம், டாக்டர்ஸ் பார்க்கலாம். நம்மளும் எல்லாம் நிறைய இப்போ டெக்னாலஜி இருக்கு, எல்லாம் பார்த்துக்கலாம், அதோட ஃபங்க்ஷன்லாம் தெரியும். ஆனா மனம்ங்கிறது ஒரு ஆழமான ஒரு விஷயம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின் இஸ் கால்டு மைண்டுன்னு சொல்றாங்க. நான் இங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல தான் மின்னூர் சீனிவாசன் ஐயா சொல்லி நான் கேட்டேன், அதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். மைண்ட் இஸ் நாட் அ மேட்டர். அக்கார்டிங் டு பிசிக்ஸ் மைண்ட் இஸ் நாட் அ மேட்டர். ஏதான் ஒரு பொருளுக்கு எடையோ அதற்கு அது ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கும் அந்த வால்யூம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அது ரெண்டு இருந்தாதான் அது நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். மைண்ட் இஸ் நாட் அ மேட்டர் பட் மைண்ட் அலோன் மேட்டர்ஸ் அதுன்னு சொன்னார் அவர். நான் இந்த இடத்துல நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு மனம் எப்படி சிந்திக்கிறதோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாசுகள் அடைந்து இருந்தால், கோபம், பொறாமை, சார் சொன்ன மாதிரி அகந்தை, இன்னும் நிறைய பேராசை, நிறைய வஞ்சகம், இந்த மாதிரி தீய எண்ணங்கள்லாம் சூழ்ந்திருந்தா நம்ம ஒரு ஆரோக்கியமான மனிதனாக வாழ முடியாது. அதற்கு தீர்வுகள், அதாவது வள்ளுவர் எச்சரிக்கிறார் அப்படிங்கிறத விட நிறைய இடத்துல அவர் சில இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறார். அதை தான் நான் எடுத்து சொல்ல போறேன். அதை எல்லாமே எண்ணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. நம்ம திருவிக்க கூட எண்ணம் திருந்தினால் எல்லாம் திருந்தும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா உள்ளத்துல ரொம்ப நல்லவன்பா, தெரியாம வார்த்தைகள் தான் வந்துடுது, செயல்கள் தான் தப்பா செஞ்சிடுறேன். அதை நம்ம ஒத்துக்க முடியாது. ஒரு அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா அது
எண்ணத்திலேருந்து தான். எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய எண்ணம் மட்டுமே. அதற்கு வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன காஃபி குடிக்கிறோம், அந்த கப்புல வந்து ஒரு அழுக்கு இருந்தா எனக்கு அந்த காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா அந்த நமக்கு வந்து ஒரு இதுவா இருக்கு, வேண்டாம் அது அழுக்கு இருக்கு, அதோட எப்படி குடிக்கிறது அப்படின்னு. நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய எல்லா வீடை சுத்தமா வச்சுக்கிறதோ, இல்ல நம்ம உடம்ப வந்து சுத்தமா வச்சுக்கிறதோ, நோய் கிருமிகள் வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடாது, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும், வெளியில சாப்பிடக்கூடாது, எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனா வள்ளுவர் வந்து அந்த அகத்தூய்மையை சொல்லும் பொழுது ஒரு எளிய குறளை இங்க நம்மளுக்கு கொடுக்கிறார். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த வாய்மை, அதாவது மன மாசு வந்து நீங்கணும், மனசுல இருக்க அழுக்கு நீங்கணும் அப்படின்னா நீ மனச போய் சோப்பு போட்டு தண்ணி ஊத்தி குளிப்பாட்ட முடியாது. அதுக்கு வந்து ஒரு வழி, சின்ன வழி என்னன்னா வாய்மை. எப்போதுமே உண்மையே பேச வேண்டும். அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு இது கொடுக்கிறாரு, தெளிவு கொடுக்கிறாரு. பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்து நன்மை பயக்கமனே. நான் பொய்யே சொல்லாம சில சமயம் நம்ம உண்மையை மறைக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். யாருக்கோ நம்ம வந்து அந்த இடத்துல உண்மையை சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல சொல்லாம இருக்கலாம். அதுக்கும் வள்ளுவர் வந்து ஒரு இது கொடுக்கிறார், ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். ஆனா அந்த அகத்தூய்மைங்கிறதுக்கு நம்ம முதல்ல கடைபிடிக்க வேண்டியது வாய்மை. வாய்மை எப்போதுமே நம்ம நேர்மையா உண்மையா இருந்தாலே மாசு என்பது அழிந்து போகும். அடுத்தது வந்து இந்த வஞ்சகம், அதாவது மனசுக்குள்ள உள்ள ஒரு எண்ணத்தையோ யோசிச்சுட்டு வெளியில வந்து வேற மாதிரி சொல்றது. அது மகாபாரத காலத்துல இருந்தே, அந்த சகுனி காலத்துல இருந்தே அந்த சூழ்ச்சி அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வஞ்சகமா, மனதிற்குள் வஞ்சகம் இல்லாதிருந்தால் கண்டிப்பாக சொல்லிலும் செயலிலும் வஞ்சகம் இருக்காது. ஒருத்தன் வஞ்சகமான செயலை செய்யறான், ஒரு தகாத முறையில பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மனதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறது, எண்ணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. இது வந்து நடுவு நிலைமையின் சிறப்பாகும்னு சொல்றாரு. அடுத்தவரை வஞ்சிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எல்லளவும் இருக்கக்கூடாது என்பதே வள்ளுவ வாக்கு. அதற்கான குறள் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அந்த உட்கோட்டம்னு அவர் சொல்றது வந்து மனசுல ஏற்படுற எண்ணங்கள் வந்து நல்ல நல்ல எண்ணங்களா இருக்கணும். வஞ்சகம், சூழ்ச்சி, அடுத்தவங்களை வந்து எப்படி கெடுக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்ம நீக்கிடணும். அப்பதான் அந்த மாசு அகன்று விடும். அடுத்த இது வந்துட்டு என்னன்னா, ஒரே குறள்ல சொல்றார், பொறாமை, பேராசை, சினம், கொடிய சொற்கள். பொறாமை ரொம்ப மோசமான விஷயம். பேராசை எல்லாமே வந்து இப்போ அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டு தகுதிக்கு மீற ஆசைப்படுறாங்க. ஆசைப்படணும், எல்லாமே நம்ம அடையணும், அதுதான் வாழ்க்கையில நம்மளுடைய வளர்ச்சி. ஆனா தகுதிக்கு மீறி கடன் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு பேராசை. அதுக்கப்புறம் சினத்தை கூட வந்து சினம் வரும், ஆனா அதை எப்படி கையாளணும், ஆங்கிலத்துல சொல்றாங்க டோன்ட் ரியாக்ட், ஒன்லி ரெஸ்பாண்ட். அதாவது அடுத்தவங்க உன்னை கோபப்படுத்தினா கூட நீ என்ன பண்ணணும், அதை கேட்டுட்டு, கேள்வி செல்வத்தை பத்தி ஐயா எல்லாம் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, அதை பொறுமையோட கேட்டுட்டு அதற்கு உன்னுடைய பதில பணியோட கொடுக்கும்போது தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். அந்த சினம், கொடிய சொற்கள், தகாத சொற்கள், ஒரு வாக்குவாதம்லாம் வரும்போது தகாத சொற்கள், அழுக்காருங்கிறது பொறாமை, அவாங்கிறது பேராசை, சினம், கொடிய சொற்கள், இதெல்லாம் மன மாசுகள், மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம் என்பது என்ன? உன் மனம் தூய்மையான மனமாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த 4 குணங்களையும் நீ விட்டொழிக்க வேண்டும். எல்லாமே ஒரே நாள்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம ஒரு என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல, ஒரு ரேட் ரேஸ்ன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம முடியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சா கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி அரங்கங்கள்ல வந்து நம்ம பயிற்றுவிக்கப்படுறோம். வந்து ரொம்ப ஐயாவோட கைடன்ஸ்லயும் சாரோட தலைமையிலையும் நிறைய பேருடைய நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துட்டு போறோம். அதனால கண்டிப்பா நம்ம இதெல்லாம் முயற்சி செய்து நம்மளுடைய மன அழுக்குகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ஒழுக்கமுடைமை அதிகாரம், அதாவது டிசிப்ளின். நீ என்னதான் கல்வியில் தேர்ந்தவனாக இருந்து நிறைய பட்டங்கள்லாம் இருந்து நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவனோட வாழ்க்கை தரம் தாழ்ந்து போயிடும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒழுக்கத்தை ஒரு முதன்மையா கருதணும்.
மனதில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாக பெற்று விளங்கிட வேண்டும். மன தூய்மைக்கு மிகவும் முக்கிய கருத்து. ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அவன் ஒழுக்கமுடையவன் அப்படின்னா அவன் நெஞ்சத்துல, அவன் எண்ணத்துல, அவன் மனசுல கொஞ்சம் கூட அந்த பொறாமை அப்படிங்கிற குணம் இருக்கக்கூடாது. அடுத்த குறள் ரொம்ப ஒரு எச்சரிக்கிறார். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழிக்கியும் கேடி என்பது. அதாவது அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டு இந்த பொறாமைங்கிறது ஒரு தீ மாதிரி. அதை வளர்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு யாருமே அவங்களை அழிக்க வேண்டாம். பகைவன் அவனுக்கு கேடு நினைக்க வேண்டாம், கேடு செய்ய வேண்டாம். அந்த பொறாமையே அவனை அழிச்சிடும். அந்த பொறாமை குணமே அவனை அழித்து விடும். இன்னைக்கு வேணா அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நம்ம சில பேர் கூட சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நிறைய இதெல்லாம் இருக்கு, ஆனாலும் அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அது தற்காலிகமானது. அது ஒரு நிரந்தர அது நிம்மதியோ ஒரு மன மகிழ்ச்சியோ கிடையாது. பிறருக்கு கேட்டை தரும் செயல்களை ஒருவன் மறந்தும் கூட எண்ணக்கூடாது. நான் செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறத விட எண்ணக்கூடாதுங்கிறத நான் கொஞ்சம் அழுத்தி சொல்றேன். ஏன்னா இது மனம்ங்கிறது முதல்ல எண்ணம். சோ அது எல்லாமே எங்க இருந்து உருவாருது? ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட, ஒரு கண்டுபிடிப்பா இருந்தா கூட ஒருத்தருடைய எண்ணம். திருவிக்க பேச்சு பயிலரங்கம்ங்கிறது ஒருத்தருடைய எண்ணம். செயல்லாம் அப்புறம் செயல். நிறைய பேர் அவருக்கு கூட வந்தாங்க, சார் இவ்வளவு பெரிய ஒரு பயிலரங்கத்தை இவ்வளவு அரங்கங்கள்ல ரொம்ப சிறப்பா செய்யறாங்க, 3 அரங்கங்கள் செய்யறாங்க அப்படின்னா முதல்ல எண்ணம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதனால அந்த வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீ மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்து போய் கூட அடுத்தவனுக்கு தீயது நினைக்காத, கெட்டது நினைக்காத. அவன் நல்லா இருக்கட்டும் நினைக்க முடியலன்னா சும்மா இரு. அத மாதிரி நீ கெட்டது நினைச்சேன்னா சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. இந்த அறக்கடவுளானவர் தண்டிச்சிருவார். தண்டனை உடனே கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்கும், அது நிச்சயம். அதனால யாருக்கும் கேடு விளைவிக்கும் எண்ணத்தை மனதில் நிறுத்தக்கூடாது. நம்ம நிறைய பாக்குறோம், அவங்க அந்த மாதிரி ஒரு நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது எப்படிப்பா அவங்க அது மாதிரிலாம் செஞ்சாங்க, இப்ப எப்படி கஷ்டம் வருது, என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்லுவாங்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதுதான் இங்க ஒரு பொருளா எடுத்துக்கணும். அடுத்தது கோபம். எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். அது ஒரு பெரிய மாசு. உன்னை நிறைய பேர் கோவப்படுத்துவாங்க. நான் கூட சொல்வேன், எல்லாரும் கோவப்படுத்துறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நியாயமா நேர்மையா இருக்கவங்களுக்கு கோபம் வரும், மத்தவங்க அப்படியே அதை பொறுத்துக்குவாங்க அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு கோபம் வரும்போது சில சமயம் அந்த கோபம்ங்கிற எண்ணம் என்ன பண்ணிடுது, அந்த வார்த்தைகள் இனிய உளவாக இன்னாத கூறல்ங்கிறாரு, நம்ம இன்னாதெல்லாம் சொல்லிடுறோம். அப்புறம் அது பகையா மாறுது, ஒன்னொன்னா அப்படியே வரிசையா வந்துடுது. அதனால அடுத்தவருக்கு கேடு விளைவிக்கிறதோ இல்லையோ, தான் இருக்கும் பாத்திரத்தில் இருக்கும் அமிலத்தை போல, அமிலத்தை எதுக்கு ஆசிட இன்னொருத்தர் மேல போடுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஆனா முதல்ல அந்த தான் இருக்கும் பாத்திரத்தை அது அரித்து விடும். அதனால கோபம் நமக்குள்ள அது வளர்ந்துகிட்டே இருந்தா அது ஒரு பெரிய மாசு, அது நம்மளையே அழிச்சு விடும். நிறைய சொல்றாரு, தன்னை தான் காக்கின் சினம் காக்கெல்லாம் சொல்றாரு. நான் நேரம் கருதி நான் இது வரைக்கும் எடுக்காத குரலா அந்த மாதிரி எடுத்தேன். அதுல இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, கோபத்தை ஒருத்தவன் கையாள தெரிந்தால் உள்ளத்தால் சினம் கொள்ளாதவனாக, சினம் கொள்ளாதவன் நம்ம எடுத்துக்க முடியாது, சினத்தை கையாள தெரிந்தவனாக இருந்தால் எண்ணியவற்றை எல்லாம் உடனடியாக பெற முடியும் என்று எடுத்து கூறுகிறார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தான் உள்ளான் வெகுளி எனின். அவன் உள்ளத்துல அந்த கோபத்தை அவன் தூக்கி வெட்டறிஞ்சிட்டான்னா அவன் நினைச்ச நன்மைகள் எல்லாம் அவனுக்கு சேரும். நம்ம கூட அனுபவத்துல நம்ம பணியிடங்கள்ல பார்த்திருப்போம், நிறைய ஒரு டிகிரி எல்லாம் இருக்காது, நிறைய அனுபவம் கூட இருக்காது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கடகடன்னு முன்னுக்கு வருவாங்க, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். நம்ம நிறைய அதுக்கு அனுபவப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம கூர்ந்து அதை நோக்கணும்னா அவங்க கோபப்பட மாட்டாங்க.
அவங்க சின்ன போஸ்ட்ல இருந்தாலும் சரி, பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி, பணியுமாம் என்றும் பெருமைங்கிற மாதிரி அந்த எவ்வளவுதான் அவங்க நல்ல ஒரு திறமை இருந்தாலும், அவர்கள்கிட்ட அதிகாரம் இருந்தாலும், நல்ல கல்வி எல்லாமே இருந்தாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. நம்மளுடைய ஹையர் அபிஷியல்ஸ்லாம் கூட நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நம்மளுடைய வயசுக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். யார் அந்த கோபத்தை திறமையா கையாளுதல், மேனேஜ்மெண்ட்னு இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்றோம். கோபங்கிறது வரும், அது ஒரு உணர்ச்சி தான். ஆனா அதை டக்கு 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 டக்குன்னு அந்த பட்டாசு மாதிரி வெடிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நல்ல விதமா அதை வெளிப்படுத்துறவங்களோ புரியுறபடி சொல்லலாம். நீ சொன்ன கருத்து ஏற்க முடியாது, கொஞ்சம் சிந்திச்சுப்பார், நீ மாத்தி யோசி, இது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். அத மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாரு, உள்ளியதெல்லாம் உடனே இதும், அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இரண்டு குறள் தான். இந்த புறம் கூறுதல் கூட ஒரு மன மாசுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் இல்லாத போது இது ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பாக்குறோம்னா நம்ம அதை செய்யக்கூடாது. நான் முதல்ல நான் சொல்வேன், எங்க ஹஸ்பண்ட கூட சொல்லுவேன், எங்க அம்மாட்ட கூட சொல்வேன், இதெல்லாம் நான் தயார் பண்றேன் அப்படின்னா முதல்ல எனக்கு நான் இதை கடைபிடிக்கிறேன்னா, நான் இதுல ஏதாவது தப்பா நடந்துட்டு இருக்கேன்னா என்ன திருத்திக்கிறதுக்கு அதை நான் முதல்ல உணரணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எல்லாருமே அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி குறை கூறுறோம். அது மனத்துல இருந்து எழக்கூடிய ஒரு மாசுதான். அதுக்கப்புறம் சில சமயம் மிகைப்படுத்தி நடக்காத விஷயங்களை கூட நடந்தது மாதிரி சொல்றோம். இதுக்கெல்லாம் நேரம் செலவிடுறத விட்டுட்டு நம்ம எப்படி செம்மைப்படுத்திக்கணும், நம்ம என்கிட்ட எவ்வளவு பேட் குவாலிட்டிஸ் இருக்கு, நான் கோவப்படுறேன்னா, நான் கடைசி நிமிஷம் தான் இதை தயாரிக்கிறேன்னா, ப்ரோகாஸ்டினேஷன் ஆங்கிலத்துல சொல்றாங்க, ஒத்தி போடுறேன்னா, நான் நீண்ட நேரம் கண் விழிக்கிறேனா, ஏதோ என்கிட்ட நிறைய பேட் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நான் எப்படி திருத்திக்கிறது, வாட் இஸ் த ரெமெடி, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன தீர்வு, இந்த தப்பு நான் பண்றேன், நான் மாத்திரை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறேன், எனக்கு கொஞ்சம் மாத்திரை சாப்பிடுறதெல்லாம் இருக்கு, காரணங்கள்லாம் இருக்கு, அதை நான் கரெக்டா சாப்பிடுறேன்னா, அந்த மாதிரி என்ன திருத்திக்கிறதுக்கு அந்த நேரத்தை, அடுத்தவங்களை குறை பேசுற நேரத்துல என்ன நான் செம்மைப்படுத்திக்கிட்ட இது பண்ணேன்னா, இந்த உலகத்துல யாருக்காவது ஏதாவது தீமை வருமா, ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சிந்திச்சா அவங்களுக்கு தீமையே வராது. எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான் அது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின். தம் குற்றம்ங்கிறது எங்க இருக்கிறது, நம்ம மனசுல இருக்கிற மாசு. அதை நம்ம எடுத்துட்டோம்னா தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இது நிறைய அதிகாரங்கள் இருக்கு. நேரம் கருதி இன்னும் ஒரே ஒரு குறளோட நான் முடிச்சுக்கிறேன். மன தூய்மை செய்யும் செயல் சிறப்பு ஆகிய இரண்டும். மனசு தூய்மையா இருக்கு, அதனால செய்யற செயலும் ரொம்ப சிறப்பா இருக்கு, அருமையா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையை ஆதாரமாக கொண்டே பிறக்கும். சிற்றினம் சேராமையில இருக்கு. ஒருவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவருடன் நட்பு கொண்டால் மனம் பாழாகிவிடும் என்பதே வள்ளுவரின் கருத்து. மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். நம்ம நிறைய பாக்குறோம். ஒரு குழந்தைகளாகட்டும் இல்ல பெரியவங்களாகட்டும், அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு உதவி செய்யணும்னு போவாங்க, ஒரு இடத்துக்கு உதவி செய்யணும்னு போவாங்க. திடீர்னு ஒருத்தர் அங்கேயே பணம் கொடுக்குற, அங்கேயே ஹெல்ப் பண்ற, அதெல்லாம் சரியான அவங்க சரியானவங்க இல்ல, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் சிந்திச்சு நம்மளும் அந்த உதவி செய்யற குணத்தை விட்டுடுவோம். அத மாதிரி என்ன சொல்றது, நம்ம ஒரு மல்லிகை தோட்டத்துல இருந்தா நடுவுல நின்னா நமக்கும் அந்த மல்லிகையுடைய மனம் வீசும். இதே ஒரு குப்பை மேடு கிட்ட போய் நம்ம நின்னோம்னா அந்த வைப்ரேஷன்ஸ் தான் நமக்கு வரும். என்னதான் நீ மனதளவுல மாசுகளற்று நல்ல எண்ணத்தோட இருந்தாலும், உன்னுடைய செயலும் சொல்லும் சிறப்பாக இருந்தாலும், உன்னுடன் பழகுபவர்களை, இப்ப நம்மளுடைய நற்பணி சங்க உறுப்பினர்கள் மாதிரியும் திருவிக பேச்சு பயிலரங்க உறுப்பினர்கள் மாதிரியும் எல்லாருமே அங்க நான் ஒண்ணும் மிகைப்படுத்தி சொல்லல, எந்த அரங்கமா இருக்கட்டும், இந்த மாத கூட்டமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு அழகான மனம் வீசும் மலரை போல நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாம் மல்லிகை தோட்டத்துலதான் இருக்கோம், அதனால எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
இன்னும் நிறைய குறள் வந்து சொல்லணும்னு ஆசை, நேரம் கருதி நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். ஆனா ஐயா சொன்னாங்க முதல்ல அந்த நன்றி மறவாமை, அதுல வந்து அந்த 109 கொன்றென்ன இன்னா செய்யார்க்கும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அது வந்து மன மாசுகள். நான் இதுல எழுதல, ஆனா சார் சொன்னோன்னு எனக்கு அந்த குறள் மனசுல வந்தது. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டது செய்திருந்தா கூட, ஒருத்தர் தொடர்ந்து கெட்ட விஷயங்களை உங்களுக்கு செய்து உங்களை மனசை பாதிக்க வச்சுட்டாங்க, உங்களை வருத்தப்பட வச்சுட்டாங்கன்னா கூட ஏதாவது ஒரு நல்லது அவர் செய்திருப்பார். அதை நன்றியுடன் நம் மனம் நினைத்து பார்த்தால், அந்த நன்றி கெட்ட தனத்தை நம்ம மனசுல இருந்து நீக்கிவிட்டால் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மன தூய்மை கிடைக்கும். மன மாசுகள், கோபம், பொறாமை, ஆசை, இன்னும் அந்த நிறைய இருக்கு. இது கூட சொன்னார், அகந்தை, வியவர்க்க எங்கான்றும். அந்த மாதிரி நிறைய தீய குணங்களை விடுத்து மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வோம், மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், உடல் ஆரோக்கியம் பெறுவோம். அதுதான் நமக்கு முழுமையான ஒரு சந்தோஷம், வளர்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த இனிய மாலை பொழுதிலே டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 112வது மாத கூட்டத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வாய்ப்பளித்த நம்முடைய ஐயா திருக்குறள் மாமணியார் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், பொருளாளர் சேரணண்ணா அவர்களுக்கும் மற்றும் சபையில் நிறைந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, செப்டம்பர் மாதம்னா நமக்கு ஒரு பாடல் ஞாபகம் வரும். செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். அப்படிப்பட்ட அந்த செப்டம்பர் மாதத்தை வந்து ஐயா சொன்னாங்க, நான் நேரத்துக்கு வந்துட்டேன், பணியில சேரும்போது கூட நேரத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு பதிவை போட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எல்லாருமே நேரத்துக்கு வந்துட்டா எல்லாமே சரியா நடக்குங்கிறது ஒரு நேற்றைய நிகழ்வுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேரத்துக்கு போயிருந்தா ஒரு 40 உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். அந்த நேரம் தவறாமை வந்து நம்முடைய திருவிக்கா பேச்சு பலரும் நம்முடைய ஐயா நடத்தும் அத்தனை நிகழ்வுகளிலும் நேரம் தவறாமை என்பது ஒருத்தர் 2 பேர் வந்திருந்தா கூட அந்த குறித்த நேரத்துக்கு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றுள்ளார் நம்முடைய ஐயா. அது திருக்குறளால் அவர் பெற்றுள்ளார். இந்த ஒரு பக்குவத்தை நம்முடைய அரசியல்வாதிகளும் இந்த நேரம் தவறாமை கடைபிடித்திருந்தா ஒரு 40 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி, இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்தநாள் கண்டுள்ள நம்முடைய மூவா அரங்க ஆயுள் உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் பதிவு செய்வதற்கு முன்பாக, செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் முழக்கம் தமிழகத்தினுடைய தென் தமிழகத்திலிருந்து விழுந்த குரல் புலித்தேவன் அவர்கள் வந்து பிறந்த நாள் செப்டம்பர் 1. செப்டம்பர் 4 தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பிறந்த நாள். செப்டம்பர் 5 கப்பலோட்டிய தமிழன், தன்னுடைய சொத்தையெல்லாம் நாட்டுக்கு அளித்து தியாகம் செய்த வாவு சிதம்பரம் பிள்ளை, ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன், தமிழ் அறிஞர், நம்மை போன்ற ஒரு கவிஞர்களை போன்ற வந்த ஒரு கவிஞர் மு மேத்தா. செப்டம்பர் 6 வந்து சுதந்திர போராட்ட தியாகி சரத் சந்திர போஸ். செப்டம்பர் 8 வந்து நம்மை போன்ற எழுத்தாளர்களாக இருந்து ஒரு எழுத்தாளர்களான கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். செப்டம்பர் 9 தன்னுடைய சிரிப்பின் மூலமே தன்னுடைய சினிமா உரையில் தன்னுடைய பெயர் பதித்த வில்லன் நடிகர் PS வீரப்பா. அடுத்தபடியாக தமிழறிஞர், பதிப்புத்துறையின் முன்னோடி, நம்மை போன்ற புத்தகம் எழுதி பதிப்புத்துறையின் முன்னோடியாக விளங்கிய C.V. தாமோதரம் பிள்ளை, நம்முடைய ஐயாவோட பேரை வச்சிருக்காரு, C.V. தாமோதரம் பிள்ளை அவர்கள். செப்டம்பர் 12ஆம் தேதி எந்த ஒரு சோகனாலும் நமக்கு ஒரு நகைச்சுவையை கொண்டு வந்து நம்முடைய சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய நடிகர் வடிவேலு, கடுமையான உழைப்பின் மூலமாக நம்முடைய இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடிவேலு அவர்கள் செப்டம்பர் 12. ராஜாராம் மோகன் ராய் என்ற ஒரு அருமையான ஒரு சமூக சீர்திருத்தவாதியினுடைய கருத்தை ஏற்று நம்மை அடிமைப்படுத்தி வந்த ஒரு ஆங்கிலேய பிரபு சதி என்ற திட்டத்தை ஒழித்தார். அவர் பெயர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி பிறந்தநாள் கண்டுள்ளார். அவரை நாம் இந்த நாளில நன்றியோடு நினைவுகிறோம் பின்னத்தின் சார்பாக. அதே போலவே செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள், அவரை பத்தி சொல்லதெல்லாம் எல்லாரும் நீங்க இன்னைக்கு பேசிட்டீங்க. அணைகளின் முன்னோடி டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா, அணைகளை கட்டிய பொறிஞர் அவர்கள். தற்போது சமகாலத்தில் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதி சுப்பிரமணியன் சுவாமி அவர்களும் செப்டம்பர் 15ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. செப்டம்பர் 16 வந்து MS சுப்புலட்சுமி அவர்களுடைய குரல் ஐநா சபையில் ஒலித்த கர்நாடக சங்கீத தமிழிசை
அவங்க வந்து பாடகி MS சுப்புலட்சுமி அவர்கள் செப்டம்பர் 16. நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த கூட பொருளாதார நிபுணர், முன்னாள் அமைச்சர், சிறந்த பேச்சாளர் சிதம்பரம் ஐயா அவர்கள் பிறந்துள்ளார்கள். செப்டம்பர் 14 பகுத்தறிவு பகலவன் என்று எல்லாராலும் விளம்பப்பெற்று இன்றைக்கு நம்ம எல்லாம் சமூகத்துல ஒரு சம உரிமையோடு நம்ம வளர்க்க ஒரு காரணமா இருந்த தந்தை பெரியார் அவர்கள் தற்போது அமெரிக்க ஏகாதிபத்தியமே என்ன செய்தாலும் முடிவை பார்த்துக் கொள்ளலாம் என்று இந்திரா காந்திக்கு பின்னர் ஒரு தைரியம் மிகுந்த ஒரு பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களும் செப்டம்பர் 14 பிறந்திருக்காரு. அவரும் ஐயாவோட பேரை நடுவில் வச்சிருக்காரு, அதை மறைச்சிட்டாங்க. அடுத்தபடியாக செப்டம்பர் 19 விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், அமெரிக்க கடற்படை தளபதி பிளஸ் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். மின்மாற்றியை கண்டுபிடித்த மைக்கேல் பாரடே செப்டம்பர் 22. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஆணையராக தற்போது சர்வதேச நீதிமன்ற நீதிபதியாக விளங்கிய தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நவநீதம் பிள்ளை என்றவரும் வந்து 23 பிறந்திருக்காங்க. தமிழுடைய நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய திருக்குறள், நாலடியார் எல்லா சுவடி நூல்களையும் நமக்கு இன்று கிடைக்க வழிவகை செய்த 2ஆம் சரபோஜி மன்னர், தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய மன்னர், தமிழுக்கு அரும்பாடுபட்டவர் 24/9 என்று பிறந்தநாள் கண்டுள்ளார். அடுத்தபடியாக அருமையான பாடல்கள், இவரோட பாடல்களை கேட்டா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பராசக்தியில கா 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 என்றும், இதுல வந்து MR ராதாவுடைய ரத்த கண்ணீர்ல வந்து குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது, அப்புறம் விவசாயில நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற பாடல்கள் எல்லாம் கொடுத்து நம்முடைய எல்லாம் சீர்திருத்திய உடுமலை நாராயணகவி அவர்கள் வந்து 25 பிறந்திருக்கிறார்கள். பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவரும் இந்தியாவுடைய 10 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்த நம்முடைய ஐயா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 22 அண்ணன் வந்து கவிதை வாசித்தாரு, அவரை பத்தி பேசவே வேண்டாம். அண்ணன் வந்து பகத்சிங் அவர்களும் லதா மங்கேஷ்கர் பாடகி அவர்களும் பிறந்திருக்காங்க. செப்டம்பர் 30 வந்து அண்ணாமலை செட்டியார், நம்முடைய பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்த ஒரு தனியார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் 1881 பிறந்திருக்காங்க. அதே குடும்பத்தில் இன்னொரு வாரிசு MAM ராமசாமி செட்டியார் அவர்கள் 1931 பிறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மாமனிதர்கள் பிறந்து அவர்கள் செய்த ஒரு செயல்களை நாம் நினைவு கொண்டு இதெல்லாம் நம்ம இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்யும் போது நம்முடைய அரங்கத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 112வது மாத கூட்டம். இந்த கூட்டத்திற்கு திருக்குறள் கூறுங்கள் என்று கூட்டத்தை தொடங்கி வைத்த ஐயா ஊமை கவிஞர் திரு உதயகுமார் அவர்களே, உத்தம கவிஞர், அது உதயகுமார் எல்லாம் ஓமை தானே, ஓமை உத்தம கவிஞர், உன்னத கவிஞர், உன்னத கவிஞர் எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். நம்ம சொல்ல நம்மளுடைய அரங்கத்துல வர நாம தானே பாராட்டி ஆகணும். ஆக அவருக்கு அடுத்தது டாக்டர் பாபா மூவா மணிமொழிகள் குறித்து ஒவ்வொரு மாதம் சில முத்துக்களை தொகுத்து கொண்டு வந்து தருகின்ற வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, திருக்குறளாய் ஒப்பீடு அண்ணா என்ற தலைப்பிலே உரையாற்றிய பொறியாளர் மதன் அவர்களே, செல்வி அர்ச்சிதா அவர்களே, கவிதை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் என்ற தலைப்பிலே கவிதை எழுதி அனுப்பிய பாச்சுலூரார் அவர்களே, அக்கவிதையை வாசித்த உதயகுமார் அவர்களே, அன்புடன் ஆனந்தி அவர்களே, கவிதையை வாசித்த செயலாளர் தாமோதரன் ஐயா அவர்களே, வசீகரன் அவர்களே, குருசங்கர் கனகராஜ் அவர்களே, டாக்டர் மூவா மண்குடிசை பற்றி ஒப்பீடு கொடுத்த ஐயா செல்வராஜ் அவர்களே, சிறப்பு பொழிவு திருமதி முத்துகிருஷ்ணன் அவர்களே, மனமாசுகள் அகற்றும் மாமருந்து திருக்குறளே என்ற தலைப்பிலே, அதாவது மனமாசுகளை அகற்றும் திருக்குறள், அதாவது புத்தர் வந்து எல்லா ஆசைகளையும் வெறுன்னு சொல்றது, ஆசைகளை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று சொல்றது புத்தர் கொடுத்த
நமக்கு புதர் கொடுத்து நமக்கு ஒரு அறிவு கொடை. ஆனால் இன்றைக்கு நிலையில் சூழ்நிலை அனைத்துக்கும் ஆசைப்படி என்று சொல்கின்ற தலைவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனசில் மாற்றம் வர வேண்டுமானால் இருக்கிற மாசுக்களை அகற்ற வேண்டும் என்று தலைப்பிட்டு அந்த தலைப்பில் ஒவ்வொரு குரலையும் ஒப்பிட்டு அவர் கொடுத்த பாங்கு மிக அருமையாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாசுகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு விசாலமான மனம் இருந்தாலே இந்த மாசுகளை அகற்றும் என்பது என் போன்றவர்கள் விசாலமான மனம் வேண்டும். அந்த விசால மனத்திலே இப்படிப்பட்ட அழுக்குகள் எல்லாம் தானாக அகலும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எல்லோரும் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு அவர்களுக்கு முன்னின்ற பாராட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்குரிய சான்றோர்கள் பற்றியும் அவர்களுடைய இன்றைய நம்முடைய சான்றோர்களை பற்றியும் பிறந்த நாள் வாழ்த்திலே மிக பெருமையாக எடுத்து சொன்ன சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களே, கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அண்ணா அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி அவர்கள் கொடுத்த நம்முடைய செயலாளர்கள் கொடுத்த தலைப்பு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினு சொன்னால் அது முத்துகிருஷ்ணனுடைய அவரோட ஆட்சி சிறப்புரையிலே நமக்கு நன்றாக வெளிப்பட்டது. அதே போல் குருசங்கர் கனகராஜ் நம்முடைய பொறியாளர் மதன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தெரிந்த கருத்துக்கள் இருந்தால் கூட அவை நினைவுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலை, அதுவும் கோர்வையாக அவர்கள் கொடுத்த தகவல்கள் எல்லாம் மிகவும் பயனுள்ள தகவல்களை அவர் கொடுத்தார் என்பதுதான் இன்றைக்கு இந்த அரங்கத்துக்கு கிடைத்த பெருமை என்று சொல்கிறேன். அது ஏன் இந்த அரங்கத்தை நம்ம அதிகமாக நாம் பேசுகின்ற திருவிக்காவை பற்றி பேசுகிறோம், மூவாவை பற்றி பேசுகிறோம். திருவிக்கா அவர்கள் ஊட்டிய உணர்வு எப்படியெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த அரங்கம் ஒரு பெரிய அடையாளம். திருவிக்கா அவர்கள் தமிழ்த்தாய், அதாவது சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன், எழுகதிர் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே திருவிக்காவை பற்றி ஒரு செய்தி என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தகவல் சொன்னார். இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை மாற்ற வேண்டும் என்று சில கருத்துக்கள் வந்த போது திருவிக்காய் ஒரு பாடல் ஒன்றை எடுத்து இதுதான் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு உரிய பாடல் என்று அதை எழுதியிருந்தது. அந்த பாடல் இயற்கையிலே கருத்தாங்கி இனிமையிலே வடிவெடுத்து செம்பற்கை கடந்து இயல் இசையின் செய்நடமே வாழியரோ, பயிற்சியின பயிர்கள் எல்லாம் பசுமையில ஒளி வழியே உயிர் பொருளும் திறம் வாய்ந்த உயிர் தமிழ்த்தாய் வாழியரோ என்று அந்த பாடல் முடிகிறது. இந்த பாடலை இதுதான் தமிழ்த்தாய் உரிய பாடல் என்று அவர்கள் எடுத்து சொல்லி அந்த தலையங்கத்தை தீட்டியிருந்தார்கள். அதாவது ஏன் இதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, திருவிக்கா ஒரு சில கவிஞராக இருந்திருக்கிறார். அந்த கவிஞராக இருந்திருக்கிறார். பல பாடல்கள் இருக்குல்ல, அவர் தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி பாடியிருக்கிறார், பாரத மாதாவை பற்றி பாடியிருக்கிறார், சுதந்திரத்தை பற்றி பாடியிருக்கிறார், சுயாட்சியை பற்றி பாடியிருக்கிறார். இப்படி இதெல்லாம் வெளியே தெரியாம போயிடுச்சு. ஆனா அவருடைய உரிமை வேட்கையில் இதை எடுத்து படிச்சீங்கன்னா இது எல்லாமே தெரியும். திருவிக்கா அவர் கவிதையில் அவர் எந்த அளவு சிறந்து விளங்கினார் என்பது தெரியும். அது போல ஆனா அதே போல புதுவை அவரை தமிழ்த்தென்றல்னு சொல்றோம். புதுவை மாநிலத்திலே ஒரு முறை பாரதியார் அவர் தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்தாங்கன்னா இங்கிருந்து சென்னையில் இந்த தமிழ்நாட்டில் அங்கே இருக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அங்கே போய் விடுதலை போராட்டத்துடைய அவர் கைதியாக இங்கே கைது செய்யப்படுவார் என்ற நிலை வந்த போது புதுவை மாநிலத்திலே போய் தங்குறார். அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது திருவிக்கா போய் புதுவை மாநிலத்துக்கு சென்று அவர் பாரதியாரை பார்க்கிறார். பார்க்கும்போது அங்கிருந்து இலக்கிய அன்பெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்றாங்க, ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அந்த இலக்கிய கூட்டம் தலைப்பு என்னன்னா, சிலப்பதிகாரத்திலே வழக்காடு காதை. அந்த வழக்காடு காதையை பற்றி அவர் நல்ல ஒரு நீண்ட உரை நிகழ்த்துகிறார். அந்த உரை நிகழ்த்திய பிறகு அந்த உரை நிகழ்த்தி அதில் பாரதியார் கலந்து கொள்கிறார், பாரதிதாசன் கலந்து கொள்கிறார். அந்த உரை அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிறகு சிலப்பதிகார வழக்காடு உரையாற்றிய பின்னர் ஆய்வுரை குறித்து புகழ்ந்த பாரதியார் அவர் சொல்றார், பாரதியாருடைய கவிதையில சொல்றார், பொதுவினருக்கு சிலப்பதிகார சுவையை நடையை போலும் போதில் இதுவையா பேச்சு என்பேன் என்று கவிதை பாடினார் பாரதியாராம். பாருங்க, இது இந்த தகவல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலாம், பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். இந்த கவிதை இது போன்ற சொல்கள் இது போன்ற செய்திகள் எல்லாம் படிக்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குது. அதுக்கு பாரதிதாசன் சொன்னாராம். அதை கேட்ட பாரதிதாசன் திருவிக்காவின் பேச்சை கேட்டவர் கை கொட்டி எழுவார் வீழ்வார் என்று புகழ் உரைத்தாராம். ஆக இப்படிப்பட்ட ஒரு உரையை திருவிக்காவின் சுதந்திர போராட்ட காலத்தில் நிகழ்த்தி இருக்கிறார். அதுவும் அங்கே வழக்காடு காதை எடுத்துக்கொண்டு அது என்ன சொன்னாராம், வழக்காடு காதையில் எப்படி கோவலன் மாட்டின்னு இருக்கானோ அந்த மாதிரி இன்னைக்கு
ஆங்கிலேயர்கள் வந்து இங்க இந்தியாவில் மாட்டிட்டு இருக்கான், அவனை வெளிப்படுத்த வேண்டிய நாள், வெளியேற்ற வேண்டிய நாள் வெகு சீக்கிரம் வரும் என்று இருந்தவருடைய உணர்ச்சி உரையை ஊட்டிய ஒரு பெருமகனாக திருவிக அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட திருவிக அவர்களை மூவா அவர்களை வழியொட்டி இந்த அரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாம் தெரிவித்து சொல்லுவதற்கு இந்த அரங்கம் ஒரு வாய்ப்பாகவும் களமாகவும் இருக்கிறது சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்துணை பேருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வருக அனைத்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அதே போல இந்த அரங்கத்தை கொடுத்த திருவிக்காப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய ஆளுமை நிகழ்ச்சி தொகுத்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.